வணக்கம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. SHல 2 சவுண்ட்ஸ் இருக்கா இல்ல ஒரே சவுண்ட் தானா? உங்களுக்கும் இந்த டவுட் இருக்கா? உங்க குழந்தைங்களுக்கு எப்படி இந்த ஃபோனிக்ஸ் ரூலை கரெக்டா சொல்லி தரது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. SHல மட்டும் இல்லைங்க, இங்க காமிச்சிருக்கிற எல்லா 2 லெட்டர் வேர்டுக்குமே ஒரே சவுண்ட் தான். தட் மீன்ஸ் ஒவ்வொரு 2 லெட்டர் வேர்டுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நான் வீடியோல 2 விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னா, ஒவ்வொரு 2 லெட்டர் வேர்டுக்கும் என்ன புது சவுண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அந்த சவுண்ட, அதாவது அந்த ஃபோனிக்ஸ் ரூலை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக் வழியில சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்ல போறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி டே 1ல இருந்து டே 6 வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் பேர் தாங்க டயக்ராஃப். ஃபர்ஸ்ட் டயக்ராஃப் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். அதாவது 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு புது சவுண்டை உருவாக்கும். அந்த கான்செப்ட் பேர் தான் டயக்ராஃப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். SHக்கு ஒரு சவுண்ட் தான் நம்ம சொல்லணும், அதுவும் ஒரு புது சவுண்டு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பிளண்ட் பண்ணி படிச்சிருப்போம் அப்படின்னா, S ஓட சவுண்டு ஷ், H ஓட சவுண்டு ஹ அப்படின்னு படிச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்து இஸ் ஹ அப்படின்னு படிப்பாங்க. இது தப்புங்க, இந்த மாதிரி படிக்க கூடாது. அதுக்கு பதிலா எப்படி கரெக்டா படிக்கணும் அப்படின்னா அதுதான் இந்த டயக்ராஃபோட ஃபோனிக்ஸ் ரூல். SH ஓட சவுண்டு ஷ் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த வேர்டை பாருங்க. ஷ், இ, ஷி, ப, ஷிப். இப்படிதான் நம்ம படிக்கணும். எஸ்ஸுக்கும் ஹெச்சுக்கும் தனித்தனி சவுண்ட்ஸ் சொல்லி படிக்க கூடாது. வாங்க நம்ம நிறைய பார்க்கலாம். இப்ப SHல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். இப்ப SHக்கு என்ன சவுண்ட் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாங்க ஷ் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியா சொல்லி தரலாம் அப்படின்னா, இப்ப ரொம்ப சத்தம் போட்டே இருந்தாங்க, நம்ம பசங்க கிட்ட என்ன சொல்லுவோம், ஷ் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரிய சொல்லி அவங்களுக்கு இந்த ட்ரிக்கை நீங்க ஞாபகப்படுத்தலாம். சோ SH ஓட சவுண்ட் வந்து ஷ். அதை எப்படி ஈஸியா சொல்லி தரலாம் அப்படின்னா, எப்படி அமைதியா இருக்கணும் ஷ் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. கொஞ்சம் நம்ம வேர்ட்ஸ் பார்க்கலாம். இப்ப இங்க வேர்டு பாருங்க. ஷ், ஏ, ஷே, இல், ஷெல். நான் இன்னும் கொஞ்சம் இங்க வேர்ட்ஸ் காமிக்க போறேன், அதையும் பாருங்க. இதுல கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எப்படி பிளண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். மீதி வேர்ட் நீங்களே ட்ரை பண்ணுங்க. இப்ப ஷெல் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வேர்டு கிராஷ் பார்க்கலாம். கிர், அ, கிர, இஷ், கிராஷ். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க. ஷிஃப்ட். ஷ், இ, ஷி, இஃப், ஷிஃப்ட், ஷிஃப்ட். நெக்ஸ்ட் வேர்ட் ராஷ். ர், அ, ர, இஷ், ராஷ். நெக்ஸ்ட் வேர்ட் பிளஷ். பில், ஓ, blush, blush. உங்க எல்லாருக்கும் SH வேர்டை ரெட் கலர்ல கொடுத்திருக்கேன், ஏன்னு தெரியும், நம்ம டயக்ராஃப்ஸ்க்காக கொடுத்திருக்கோம். இதே CRஐயும் BLஐயும் நான் ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கேன், ஏன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ SHக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா TH. THக்கு என்ன புது சவுண்ட் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க அதுக்கான ட்ரிக்கையும் சொல்லித்தரேன். TH ஓட சவுண்ட் வந்து த இல்லைன்னா இத் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஸ்டார்டிங்ல த அப்படின்னு சொல்லணும், எண்டிங்ல இத் அப்படின்னு சொல்லணும். இது அவங்களுக்கு எப்படி சொல்லி தரலாம் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள்ல தா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, தாவை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி த அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி எண்டிங்ல வரப்ப இத் அப்படின்னு சொல்லணும். நல்லா ஞாபகம், ஸ்டார்டிங்ல த அப்படின்னு படிக்கணும், எண்டிங்ல இத் அப்படின்னு படிக்கணும். ஒரு வேர்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. கில், ஆ, கிளா, இத், கிளாத். இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க. ஃபிஃப்த். எப்படி பிளண்ட் பண்ணணும் அப்படின்னா, இ, ஃபி, இஃப், ஃபிஃப்த், ஃபிஃப்த். நெக்ஸ்ட் இன்னொரு வேர்டு சொல்றேன். மந்த் பாருங்க. ம், ஆ, மா, இன், மண், இத், மந்த் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஃபர்ஸ்ட் வரப்ப எப்படி பிளண்ட் பண்ணணும்னு சொல்றேன், கவனிங்க. திங்க். த, இ, தி, இன், தின், க், திங்க் அப்படின்னு சொல்லணும். மீதி வேர்ட்ஸ் நீங்களே பிளண்ட் பண்ணி பாருங்க. ஃபுல்லா பிளண்ட் பண்ணா நிறைய டைம் ஆயிடும். நெக்ஸ்ட் 2 லெட்டர் வேர்டு பாத்தீங்கன்னா PH. PH ஓட சவுண்ட் வந்து அதாவது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா F ஓட சவுண்ட சொல்லணுங்க. அதுதான் இதுக்கான ட்ரிக்.
எஃப்னே சொல்லி தரலாம். பிஹெச்சோட சவுண்ட் வந்து குழந்தைங்களுக்கு எஃப் அப்படின்னே சொல்லி கொடுங்க. இப்போ நம்ம வேர்ட்ஸை பார்க்கலாம். கிர் அ கிரா இஃப் கிராஃப். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க. டால்ஃபின் எப்படி சொல்லணும் அப்படின்னா டு ஆ டா இல் டால் ஃப டால்ஃப் இன் டால்ஃபின். நெக்ஸ்ட் வேர்ட் ஃபோனிக்ஸையும் படிச்சு பார்க்கலாம். ஓ ஃபோ ன் ஃபோன் இ ஃபோனி இக்ஸ் ஃபோனிக்ஸ். இந்த இடத்துல நான் ஓ அப்படின்னே சொல்லியிருப்பேன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க. இதுக்கான டிப்பு வந்து எஃப்னே சொல்லி கொடுங்க. இப்போ இங்க ஒரே ஒரு வேர்ட் மறுபடியும் பிளண்ட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பெரிய வேர்டா. எல் எலிஃபண்ட் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எல்இ எலி ஃப் எலிஃப் ஆன் எலிஃபண்ட் எலிஃபண்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓவன ஓனே சொல்லியிருப்பேன், ஈஏனே சொல்லியிருப்பேன். இதுக்கான வீடியோஸ் அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா சொல்றேன். நெக்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா சிஹெச். இதோட சவுண்ட் வந்து இச். இதுவும் அதே மாதிரி தாங்க. ஸ்டார்டிங்ல சொல்றப்ப ச அப்படின்னு சொல்லணும், எண்டிங்ல இச் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரியே தமிழ் வார்த்தையை வச்சே அவங்களுக்கு சொல்லி தரலாம். சாரிங்க, தமிழ் எழுத்தை வச்சே சா அப்படிங்கிற எழுத்தை ச அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தரலாம். அது மாதிரி எண்டிங்ல இச் அப்படின்னு அவங்க சொல்லணும். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இச் சாரிங்க ச அ சாட். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல ச அப்படின்னு சொல்லணும், எண்டிங்ல இச்சுன்னு சொல்லணும். கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்க்கலாம். இங்க சின் அப்படிங்கிற வார்த்தை எப்படி படிக்கிறேன்னு பாருங்க. ச இ சி இன் சின். சிப்ஸையும் படிச்சு காமிக்கிறேன். ச இ சி இப்ப சிப் சிப்ஸ். இந்த மாதிரி படிக்கணும். நெக்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா சிகே. சிகேவோட சவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இக்கு அப்படின்னு படிக்கணும். தமிழ்ல இக் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு சொல்லி தரலாம். வேர்டு பாருங்க. பிளாக் எப்படி படிக்கணும் அப்படின்னா பில் அ பிளா இக் பிளாக். நெக்ஸ்ட் வேர்ட் ட்ராக் பாருங்க. டிர் அ ட்ரா இக் ட்ராக். இங்கேயும் பாத்தீங்கன்னா பிஎல் டிஆர் இதெல்லாம் வேற கலர்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. நெக்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா என்ஜி. ஓகேங்களா? இதோட சவுண்ட் உங். அதாவது தமிழ்ல இங்க அப்படின்னு ஃபுல்லா இங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. லைட்டா அந்த ஐயோட சவுண்ட் இல்லாம உங் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்ப அதுக்கான வேர்ட்ஸ் பார்க்கலாம். ர் இ ரி இங் ரிங். நெக்ஸ்ட் வேர்ட் பேங். ப அ ப ங் பேங் அப்படின்னு சொல்லணும். நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா உங்க குழந்தைங்க சூப்பரா படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கும் ஹாப்பியா இருக்கும் இந்த சேனலை பார்க்கறதுக்கு. நானும் வீடியோஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் 2 லெட்டர் வேர்டு பார்க்கலாம். SW. இதோட சவுண்ட் பாத்தீங்கன்னா ஸ்வ அப்படின்னு சொல்லணும். ஹிந்தில ஸ்வர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, இதை வச்சு கூட உங்களுக்கு சொல்லி தரல. ஸ்வ அப்படின்னு சொல்லணும். இதுக்கான வேர்டு பாருங்க. ஸ்விங். ஸ்வ இ ஸ்வி ங் ஸ்விங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா WH. இதோட சவுண்ட் வந்து வ. இதுக்கு வேர்ட்ஸ் பாருங்க. வ ஏ வே இன் வென். நெக்ஸ்ட் வேர்ட் வ இ வி இச் விச். நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு பிளண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் பாத்தீங்கன்னா QU. இது ரெண்டும் சேர்ந்து குவா அப்படின்னு சொல்லலாம். உங்க குழந்தைங்களுக்கு ஈஸியா ஞாபகப்படுறதுக்கு. இப்ப டக்கு வந்து எப்படி கத்தும் குவா அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் குழந்தைங்க கத்துவாங்களா குவா குவான்னு கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். குழந்தைங்க கத்துல குழந்தைங்க சவுண்ட்ஸ் நம்ம நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி அதை சொல்றேன். இப்ப வேர்டு பார்க்கலாம். குவா இ குவி குவிட். உங்களுக்கு டயக்ராம்ஸ் புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு ரெகுலரா கண்டிப்பா ஹாப்பியா ஃபீல் ஆகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா பிளண்டிங்க்கும் டயக்ராம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்ல போறேன். தேங்க்யூங்க. பாய்.